அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றது அப்படிங்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாக்ஸ் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ 6th லெசனோட 6th டேர்ம் 2ல 3rd லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லெசன்ல குடி தலைமையிலிருந்து பேரரசு வரைக்கும் ஸோ எப்படி ஒரு குறிப்பிட்ட அரசு குடும்பத்தில் இருக்கவங்களுடைய தலைமையிலிருந்து ஒவ்வொரு இடங்களா ஆட்சியை பிடிச்சு பேரரசு ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கணா அப்படிங்கிறவங்க தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குடித்தலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போமா, அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஆள். ஸோ இந்த சமூகத்தில் இருந்தவங்க மட்டுமே ஒரு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க செஞ்சது கரெக்ட், இவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாலிட்டிலுமே நம்ம பார்ப்போம், கண சங்கத்தை சார்ந்தவர்கள். கணம் அப்படிங்கிறத ஹைகோர்ட் வரதுக்கு முன்னாடி, சுப்ரீம் கோர்ட் வரதுக்கு முன்னாடி இவங்க தான் தீர்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். ரைட்? ஸோ கணா அப்படிங்கிற சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு சேம் செட் ஆஃப் பீப்புள் இவங்க தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சங்கா என்றால் மன்றம் என்று பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கணா அப்படிங்கிறது சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள், சங்கா அப்படிங்கிறது வந்து மன்றம் என்ற பொருள். கன சங்கங்கள் சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. கன சங்கங்கள் சமத்துவ மரபுகளை பின்பற்றின. ஸோ இவங்களுடைய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரூடா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ தீர்ப்புகள் வந்து தவறான முறைகளில் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ வந்து கண்ணை மூடி அவங்களுடைய தீர்ப்புகளை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ரீசெண்டா பாகுபலி மூவில கூட பார்த்திருப்போம், யாரு திருடாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு இடங்களை சரியா இருந்தாலும் காலப்போக்கில் என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா அதை வச்சு அதை பேஸ் பண்ணியே வந்து நம்மளோட ஃபேவரிசம் மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் நடந்ததா நம்ம பார்த்திருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சங்கங்களை சார்ந்தவர்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சங்கத்தை சார்ந்தவங்க தான் கன சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் முடியாட்சி. முடியாட்சி அப்படிங்கிறது என்னவா இருந்தது அப்படின்னா, இப்போ அதுக்கு அடுத்தது ஒருத்தர் அரசரா தன்னைத்தானே அறிவிச்சது, தன்னைத்தானே இல்ல மக்களால் அறிவிக்கப்படுவார், இல்லைன்னா வழியா அவங்க அப்பாவுக்கு அடுத்தது அவர் ஒருத்தர் வரார், அப்படி இருக்கிற ஒருத்தங்க மொத்த கண்ட்ரியும் ரூல் பண்ணக்கூடியது முடியாட்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ குடியாட்சி, முடியாட்சி. நம்மளது வந்து ரிப்பப்ளிக். ஸோ டெமோக்ராஃபி நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய மக்களால் ஆட்சி செய்யப்படுறது. ஓகேங்களா? ஸோ முடியாட்சி அப்படிங்கிறது மொனார்கி. இங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும். ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒரே ஒருத்தங்க ரூல் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சமாக மாறுகிறது. இந்த அரசுகள் வைதிக வேத மரபுகளை பின்பற்றின. சோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இவங்க வந்து சமத்துவ மரபுகளை பின்பற்றாங்க, இவங்க வந்து வைதிக வேத மரபுகளை பின்பற்றாங்க. சோ அதுக்கப்புறமா வந்தது எல்லாமே முடியாட்சிகளா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கனசங்கங்களும் அரசுகளும். ஸோ கனசங்கங்கள் இப்படிதான் இருந்தாங்க. இவங்களுடைய முறைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆட்சி செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம முதலே பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்படி இந்த மகாஜனபதங்கள் அப்படிங்கிறது 16 மகாஜனபதங்கள் இருந்தது. ஸோ அந்த மகாஜனபதங்கள் என்ன அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ மொத்தம் மகாஜனபதங்கள் எத்தனை அப்படிங்கக்கூடிய கொஸ்டினும் இருக்கலாம். ஸோ எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்னா, எத்தனை குழுக்கள் அப்படின்னா 16 குழுக்கள். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய 16 மகாஜனபதங்கள் இருந்துச்சு. ஸோ இதுல இது என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதுல ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் வந்து பயங்கரமா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது யாரு? அதுல ஒரு 4 முக்கிய மகாஜனபதங்கள் இருந்துச்சு. ஸோ மகதம், அவந்தி, கோசலம், வத்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மகாஜனபதங்கள் எவ்வளவு இருந்துச்சு, அதுல முக்கியமானது எத்தனை. ஸோ இதுல மகதம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய அசோகர் இவங்க எல்லாருமே வந்து மகத வம்சத்தை சார்ந்த ஒரு அரசர்களா தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவந்தி, கோசலம், வத்சம் இந்த மாதிரி மகாஜனபதங்களை பிரிச்சு இவங்க ஒரு பேரரசா உருவாகி அதுக்கப்புறம் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மகத பேரரசு எதுல இருந்து எது வரைக்கும் தொடங்கி பரவி இருந்தது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒடிசா, ஸோ இந்த சுற்றுவட்டார ஏரியா எல்லாமே மத்திய பிரதேஷ்ல பாதி, உத்தரப்பிரதேசம்ல பாதி, பீகார்ல பாதி, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துலயும் வந்து மகத பேரரசு வந்து விரிவடைஞ்சிருந்துச்சு அப்படிங்கறத இந்த மேப் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ மகதத்தினுடைய அரச வம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சில வம்சங்கள் இருந்துச்சு. ஸோ இவங்கள முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாலந்தா அப்படிங்கிறது யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல நாலந்தா அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சிறந்த
பௌத்தங்கள் சொல்லித்தரதா இருக்கட்டும், பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே சிறப்புற்று இருந்த ஒரு நாளந்தா பல்கலைக்கழகம், ரைட்? ஸோ நம்மளுடைய எக்ஸ் பிரசிடென்ட் அப்துல் கலாம் கூட சொல்லியிருப்பாரு. ஸோ நாளந்தா மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியாவில உருவாகணும் அப்படிங்கறது அவருடைய ஒரு ஆசையாவே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி அந்த பல்கலைக்கழகங்கள்ல இல்லாத விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கலைகளும் நிறைய துறைகளும் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாளந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம். ஸோ ஸ்டார்டிங்ல இது வந்து ஒரு பௌத்த மடாலயமா தான் உருவாக்கப்பட்டுச்சு. குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ் பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருடைய காலத்துல நாளந்தா சிறந்த கல்வி மையமாக மாறுச்சு அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஸோ எப்போ அப்படின்னா குப்தர்களுடைய காலத்துல. நாளந்தா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நா கூட்டல் அலம் கூட்டல் தா, இதுதான் வந்து நாளந்தா அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இந்த 3 சமஸ்கிருத சொற்களுடைய இணைப்பில் உருவானதுதான் நாளந்தா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் முதல்ல நாளந்தாவோட ஸ்பெஷாலிட்டியா நம்ம பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ தட்சசீலமும் ஒரு யுனெஸ்கோட நினைவு சின்னமா வந்து 1980 நம்ம அங்கீகரிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கேயுமே வந்து ஒரு பௌத்த மடங்கள் இருந்ததாகவும் இல்ல அங்க வந்து கல்வி மையங்களா திகழ்ந்தது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அகழ்வாராய்ச்சி மூலியமா தான் அதுவும் எடுக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம ஒரு பாக்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிதான் நாளந்தாவும் குப்தருடைய காலத்துல தான் மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்துச்சு அப்படிங்கறது இந்த பாக்ஸ் மூலியமா நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மௌரிய பேரரசு. ஸோ மௌரிய பேரரசுக்கான சான்றுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தொல்லியல் சான்றுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள், கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னாலே அசோகரின் கல்வெட்டு பேராணைகள், ஜூனாகத் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜூனாகத் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகமதாபாத் குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், இன்ஸ்கிரிப்ஷன் அல்லது பேராணைகள், இது மூலியமா மௌரிய பேரரசுடைய சான்றுகளை நம்ம அறிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் மதச்சார்பற்ற இலக்கியங்கள். ஸோ என்ன இலக்கியங்கள் அங்க இருந்துச்சு அப்படின்னா கௌடில்யருடைய அர்த்த சாஸ்திரம். ஸோ சாணக்கியர் அலேஸ் கௌடில்யர் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அவங்களுடைய அர்த்த சாஸ்திரம், விசாகதத்தருடைய முத்ரா ராட்சசம், மாமூலருடைய அகநானூற்று பாடல்கள், இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின், திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின். மௌரிய பேரரசுக்கான மதச்சார்பற்ற இலக்கியங்கள். ஸோ இதோட ஆத்தர் கூட நம்ம கேட்கலாம், இந்த புக்கை யார் எழுதுனாங்க அப்படிங்கக்கூடிய கொஸ்டினும் இதுல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது மதம் சார்ந்த இலக்கியங்கள். ஸோ மதம் சார்ந்த இலக்கியங்கள்ல சமண பௌத்த நூல்கள், புராணங்கள், இது எல்லாமே வந்து மதம் சார்ந்த இலக்கியங்களா இருந்தது. அடுத்தது வெளிநாட்டு சான்றுகள். ஸோ வெளிநாட்டு சான்றுகள்ல தீபவம்சம், மகாவம்சம், இண்டிகா, இது எல்லாமே வந்து மௌரிய பேரரசுகளுக்கான ஒரு வெளிநாட்டு சான்றா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மெகஸ்தனஸ். ஸோ மெகஸ்தனஸ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா வேற ஒரு நாட்டுல இருந்து நம்மளுக்கு ஒரு தூதுவரா வந்தவர். ஓகேங்களா? ஸோ இவர் யாரு, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டருடைய தூதுவர். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவுமே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். யாருடைய தூதுவர் மெகஸ்தனஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ யார் அப்படின்னா செலுக்கஸ் நிக்கேட்டர், அவருடைய தூதுவரா மெகஸ்தனஸ் இருந்திருப்பாரு. ஸோ சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மெகஸ்தனஸ் குறிப்புகள் மூலியமா தான் 14 இயர்ஸா இந்தியாவில் இருந்திருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய மொத்த குறிப்புகளுமே வந்து இவர் சொல்லியிருந்தார், மெகஸ்தனஸ் குறிப்புகள் அப்படின்னு இருக்கும். அவர் எழுதிய நூலினுடைய பெயர் இண்டிகா. இண்டிகா அப்படிங்கிற பெயர் மெகஸ்தனஸோடது. இந்நூல் மௌரிய பேரரசை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஒரு முக்கிய சான்றாகும். ஸோ வரலாற்று சான்றுகள், குறிப்புகள், இது எல்லாத்தையும் தாண்டி மெகஸ்தனஸ் குறிப்புகள் மூலியமாவும் மௌரிய பேரரசை பத்தின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுலயுமே நிறைய கொஸ்டின் இருக்கு. ஸோ செலுக்கஸ் நிக்கேட்டரோட தூதுவரா மெகஸ்தனஸ் இருந்தாருங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா கிரேக்கம், அதுவும் ஒன்று இருக்கு. 14 வருஷம் இந்தியாவில் இருந்தாரு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இவருடைய நூல் என்ன அப்படின்னா இண்டிகா அப்படிங்கிறது. இவங்களுமே வந்து மௌரிய பேரரசை பற்றி குறிப்பிடப்படக்கூடியது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த லெசன்ல அடுத்தது மௌரிய பேரரசுல யாரு வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருந்தாங்க, அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.